ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்டே இங்கே பாருமா, உனக்கு 2வது வருஷம் கல்யாண நாள் வரதுனால அது பெருசாக கொண்டாடலான்னு இருக்கும், உன்னோட முடிவு என்னம்மா அப்படின்னு கேட்கவும் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி மூஞ்சவே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவா, வேண்டான்னு சொல்லுவாவா இல்லை வேணும்னு சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கவும் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருமா, உனக்கு என்ன முடிவோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு எனக்கு சம்மதமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் நம்ம சேதுக்கும் அப்படியே காத்துலேயே பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சந்தோஷம். தமிழ்ச்செல்வியை ஓகே சொன்னா, இவ்வளோ ஓகே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலையை குனிஞ்சு தமிழ்ச்செல்வியை பார்க்கவும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி தாமரை இவங்க 2 பேருமே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ இவளுக்கு கல்யாண நாள் வேறையா, அதுவும் ரொம்ப பெருசாக வேற கொண்டாடுறாங்களாமே, கண்டிப்பாக இதை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே நம்ம சேது இருந்துட்டு என்ன தமிழே, ரூமுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதானே, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியை எல்லாரும் முன்னாடி தூக்குன உடனே நம்ம சேதுக்கு, அதாவது ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட பையன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு பயங்கரமாக நம்ம சேதுவை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழை மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருமா, நீ எங்கே போனாலையும் வந்தாலையும் என்ன ஒரே ஒரு ஃபோன் பண்ணி, இல்லைன்னா ஒரே ஒரு சேதுன்னு கூப்பிடு, நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுவோம். இங்கே பாருங்கள், வர நீங்கள் ரொம்ப அதிகமாக பாசம் காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன், எதனால் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுவோம். இங்கே பாருங்கள், நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன உங்களுக்கு என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, நீ இப்படியெல்லாம் பேசி நான் எப்போவுமே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் இப்படி பண்ணி நானும் தான் எப்போவுமே பார்த்ததில்லை, நீங்களும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை தான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தா நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பதான் இருந்துட்டு சேது ரூமுக்கு போகிறாங்க. சேதோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே ரூமுக்கு போகவும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அம்மாச்சி வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு மாதிரி கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே என்னையா சேதோ 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை மச்சி, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், அவள் எப்போ பாரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னம்மா தமிழ்ச்செல்வி, எதுக்காக என்னோட பேரன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன், அது இப்போதான் கொஞ்சமாவது நிறைவேறிருக்கு, நீங்கள் 2 பேரும் மனசு மாறி 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்க அம்மாச்சி, இந்த விஷயத்தில் என்னால் இப்போதைக்கு முடிவு எடுக்க முடியாது அம்மாச்சி, ப்ளீஸ் அம்மாச்சி, இதை பற்றி எல்லாருமே என்கிட்ட பேசி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறீங்க, எதனாலனா உங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாத மாதிரி ஆகிடும்ல, அதனால தான் அம்மாச்சி, எனக்கு பிடிச்சா நானே சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டா நான் அப்போ உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அம்மாச்சி, அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அம்மாச்சி, இதை பற்றி பேசி உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரிடி, ஏதோ நீ எவ்வளோ யோசித்தாலும் நல்ல முடிவாக எடுத்து சொல்லணும் சரியா, இந்த மாதிரி பிரிஞ்சு போறேன், டிவோர்ஸ் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா வச்சுக்கோ, நானும் உசுர விட்டுருவேண்டி அப்படின்றாங்க. இங்க பாருங்க மச்சி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மச்சி, ஏன் மச்சி இப்படிலாம் பேசுறீங்க, இங்க பாருடி, இந்த கல்யாண நாளுக்கு கொண்டாடுறதுக்கு நீ ஒத்துக்கிட்டதே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா, இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா நான் உசுரோடி இருக்க மாட்டேன்டி, இங்க பாருங்க மச்சி, திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதுங்க மச்சி, நான் இல்லைன்னா நீங்க இருக்கவே முடியாதா, இங்க பாருங்க, நான் அப்படியே போயிட்டாலையும் உங்களை டெய்லியும் வந்து பார்த்துட்டு போறேன் சரியா, இங்க பாருடி, டெய்லியும் பார்த்துட்டு போற கதையெல்லாம் இங்க வேண்டவே வேண்டாம், நீ இங்கே தான் இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மோகனா வராங்க. வந்த உடனே இங்க பாரு தமிழ்ச்செல்வி, என் அத்தை எங்கேயுமே போகக்கூடாது, என் அத்தை நல்லா இருக்கணும்னா நீ இங்கே இருக்கணும், இங்க பாரு என்னோட அத்தைக்காக நீ இங்க இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருங்க அத்தை, நீங்களும் பாட்டி மாதிரி இந்த மாதிரி வந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை தமிழ்ச்செல்வி, உன்னை எந்த அளவுக்கு உன் மேலே அன்பு வச்சுருந்தா அத்தை இப்படியெல்லாம் உன்கிட்ட பேசுவாங்க சொல்லு, இங்கே பாரு அத்தைக்காக நீ இங்கே தான் இருக்கணும், டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிட போகிற அப்படின்னு நம்ம அம்மா
நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட மோகனா சொல்லுவோம். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, நான் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவா எடுத்து உங்ககிட்ட சொல்றேன் அத்தை. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிடி, நீ எப்பவோ முடிவு எடுத்து சொல்லு சரியா? அதாவது நாளைக்கு கல்யாண நாளுக்காக ட்ரெஸ்ஸு, நகை எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்காரு மாமா. அதனால நீங்க எல்லாரும் கடைக்கு போய் எடுத்துக்கிறீங்களா? இல்ல வீட்டாண்டையே வர சொல்லட்டுமான்னு கேட்க சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "கடைக்கே போயிடலாமே, கடைக்கு போயிட்டு நெறைய நேரம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப அழகா ஜாலியா இருந்துட்டு வரலாமே" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, இவெல்லாம் அதிகமா அலையக்கூடாது. அதனால நீ வீட்டுக்கே எல்லாருமே வர சொல்றமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாருங்க, என்ன நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாவே நீங்க நடந்துக்கணும்னு நீங்க நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இங்க பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இனிமே அவங்க வரக்கூடாது. அவங்க எதுக்காக இங்க வரணும்? அவங்க வரவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ மாசமா இருக்க. கொஞ்சம் தூரம் போனாவே உனக்கு டயர்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீ காலேஜுக்கு போயிட்டு வர்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வர. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டு இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? நான் காலேஜுக்கு ஒரு வாரம் லீவ் குடுத்துடுறேன்" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, ஒரு வாரம் லீவ் குடுத்துட்டா அந்த ஒரு வாரத்து பாடத்த யார் எனக்கு சொல்லிக் குடுப்பா? அதெல்லாம் முடியாதுங்க. நான் டெய்லியும் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ என்னமோ பண்ணு. உன்னை உன்னை திருத்தவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும். "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீங்க சண்டை போட்டு இருந்தாலையும் நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டதும் அன்பா 2 பேரும் விட்டு கொடுக்காம இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னாசி ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜாங்க வந்துட்டு சன்னாசியை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம சன்னாசியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. "இங்க பாரு சன்னாசி, நீ இல்லாம இந்த வீடே வீடா இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? இங்க பாருடா, என்னை விட்டு நீ நீ எங்கேயுமே இனிமே போகவே கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசி கிட்ட சொல்லவும், "அண்ணன், என்னை இவ்வளோ மிஸ் பண்ணீங்களா அண்ணன்? எனக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்போ பாரு உங்க கூடவே இருப்பேனா, இப்போ தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுண்ணே. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேனே" அப்படின்றாங்க. "இங்க பாரு சன்னாசி, இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போறேன். எனக்கு தனியா இருக்கணும்னு தோணுதுன்னு எங்கேயாவது போயிட போற சரியா? இனிமே என் கூட தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசிக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட, இங்க இங்க பாருடி, அந்த தமிழை இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவளுக்கு கல்யாண நாள் கொண்டாடுற அளவுக்கு வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்த உடனே, "இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி இப்போது எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க கல்யாண நாளெல்லாம் கொண்டாடுறாங்களாமே. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே என்னால் சும்மாவே இருக்க முடியல ஆண்டி. நீங்கள் தான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டீங்க. அதை கேட்டு தான் எனக்கு சேது மாமாவில் ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டி" அப்படின்றாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ வந்து கரெக்டாக புத்தியோடு யூஸ் பண்ணனா கண்டிப்பாக சேதுவோட மனசை மாற்றி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேது கண்டிப்பாக சீக்கிரமாக மனசு மாறிடுவான். ஏன்னா தமிழ்ச்செல்வி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கான் இல்லையா? இந்த டைம்லேயே நீ போயிட்டு அவன்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிட்டா உன் மேலே அன்பு வரும் இல்லை அவனுக்கு. நீ போயிட்டு அவனுக்கு அன்பா 4 வார்த்தை பேசு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாவை ஏற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை வச்சு இவளை வச்சே அது அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரி இருந்துட்டு தாமரை கிட்ட, "இங்கே பாருடி, இந்த கல்யாண நாள் வந்து ஆர்ப்பாட்டமாக நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதுவுமே நடக்காமல் அந்த பெருசாக லெவலில் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுற மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடணும்டி" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மோகனா இருந்துட்டு சாவித்திரின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது சாவித்திரி இருந்துட்டு என்னத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல, "வாடி" அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை கூட்டிகிட்டு ஹாலுக்கு போகிறாங்க. "என்னக்கா சொல்லுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மோகனா இருந்துட்டு, "இங்கே பாரு சாவித்திரி, நகைக்காரங்களும் புடவைக்காரங்களும் வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மாமா எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. அப்படியா அண்ணி? அண்ணன் எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லியிருக்கா. வாங்க வாங்க, வாடி போய் எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு விலை உயர்ந்த புடவையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாங்க வாங்க மதனி வாங்க,
உங்களுக்கு ஆ, புடவை வேணுமா? இல்ல உங்களுக்கெல்லாம் புடவையெல்லாம் வேணாம். ஏற்கனவே கல்யாணத்துக்கு எடுத்து வச்சதெல்லாம் நெறைய இருக்கும் உங்ககிட்ட. அதனால உங்களுக்கெல்லாம் புடவை வேணாம். எங்களுக்கு மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன இத வச்சே 2 பேருக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பெருசா, நான் பெருசா, இல்ல நீ நீ என்ன இப்படி நினைக்கிறியா? நீ இப்படி நினைக்கிறியா? அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியானா போயிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம மோகனா இருந்துட்டு தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, உனக்கு புடவை, நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கோ வா" அப்படின்னு சொல்லிட்டு கீழ கூப்பிடுறாங்க. "அத்தை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அத்தை. எதுக்காக இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல நீ சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போனா தான் சரியா இருக்கும். சேது சேது இங்க வா சேது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், சேது இருந்துட்டு போறாரு. போன உடனே அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தமிழ்ச்செல்வி கீழே கூட்டிட்டு வா. தமிழ்ச்செல்விக்கு புடவை, நகை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு பிடிச்சது அவ எடுத்துக்கிட்டோம். உன்னோட தங்கச்சி தானே எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளும் ரூம்ல தான் இருப்பா. நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை சொல்லவும், இல்ல நீ போ, நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, "தனம் எங்க இருக்க தனம்?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், நம்ம தனத்துக்கிட்ட தனம் இருந்துட்டு, வரேன் அத்தை. எங்க இருக்கீங்க நீங்க? வரேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம தனமும் வெளியே வந்துடுறாங்க. இந்த புடவை, நகை எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம தனத்துக்கு பயங்கர சந்தோஷம். "அக்கா, உனக்காக தான்க்கா உனக்காக தான்க்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாருக்கா, எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாருடி, எனக்கு எதுவுமே வேண்டாண்டி. எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் வேண்டாண்டி. எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா யாருமே கேட்காம இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீயாவது என்ன புரிஞ்சுக்கோடி" அப்படின்றாங்க. "இங்க பாருக்கா, நீ இந்த கல்யாண நாளுக்கு கொண்டாட்டத்துக்கு ஒத்துக்கிட்ட. அதனால நீ எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி தான் ஆகணும். எதுக்குமே நீ மறுப்பு சொல்லவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு ஒவ்வொரு நகையா, "அக்கா இது பிடிச்சிருக்கா? அக்கா இது பிடிச்சிருக்கா? அக்கா இந்த ஜிமிக்கி கமல் சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம், "இங்க பாரு தனம், உனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து வை. அதை நான் எடுத்துக்கிறேன் சரியா" அப்படின்றாங்க. "இங்க பாரு தனம், நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "இங்க பாரு, உனக்காக தானே நகை எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்க தங்கச்சிக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாருடி, உனக்கும் கொஞ்சமா எடுத்துக்கோ. சும்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு உட்காந்து வச்சிருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "இங்க பாருங்க, என்னோட தங்கச்சிக்கு நான் எடுத்து கொடுப்பேன், எடுத்து கொடுக்காம இருப்பேன். அதை கேட்க நீங்க யாரு? இங்க பாருங்க, நீங்களா காசு கொடுக்க போறீங்க? கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன நீ இவ்வளோ அதிகாரமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பதான் வராங்க. வந்த உடனே, "இங்க பாருடி, அவளோட தங்கச்சிக்கு அவ எடுத்து கொடுக்குறா. உங்களுக்கு என்னடி? உங்களுக்கு என்ன ஏதாச்சும் கஷ்டமா இருக்குதா? இல்ல நீங்க காசு கொடுக்க போறீங்களா? இங்க பாருங்க, ஏதாச்சும் சண்டை போடுற மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, புடவையும் இல்லை, நகையும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களை போக சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல், இதை கேட்டு சாவித்திரி இருந்துட்டு, "இங்கே பாருமா, உங்களோட சின்ன மருமகளை எதுவுமே சொல்லக்கூடாதே, நீங்கள் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுவீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆமாடி, எங்கள் சின்ன மருமக எங்களுக்கு பெருசு தாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "தனம், நீங்கள் அவங்க பேசுறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காது தனம். உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்கோ." "இல்லைக்கா, எனக்கு எதுவும் வேண்டாக்கா. இங்கே பாரு" நம்ம அப்பதான் இருந்துட்டு, "இங்கே பாருடி தனம், அவங்க பேசுறதெல்லாம் நீ கணக்கில் வச்சுக்காத. நீ உனக்கு பிடிச்ச நகையெல்லாம் எடுத்துக்கோ. உனக்கு உங்க மாமா எடுத்து கொடுப்பாரு சரியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது வராரு. வந்த உடனே நம்ம தமிழுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேது தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுக்கிட்ட வந்து, "மாமா, எனக்கு எனக்கு எனக்கேற்ற மாதிரி நீங்கள் நகையும் புடவையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட தனத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, முட்டா குரங்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டின உடனே நம்ம ஐஸ்வர்யாக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "இங்கே பாருடி, என்னை எதுக்காகடி முட்டா குரங்குன்னு திட்டுற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்கே பாருங்க, என்னோட மாமா கிட்ட நீங்க நெருங்கி பேசாதீங்க, இந்த மாதிரி வலிஞ்சுக்கிட்டு வராதீங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், தெரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க வராரு. வந்த உடனே எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம், "என்ன எல்லாரும் புடவை நகையெல்லாம் எடுத்தாச்சா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க அது நம்ம யாரு, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "இங்கே பாருங்கண்ணே, எல்லாருமே நகை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தனத்துக்கும் நம்ம எடுத்து கொடுக்கணுமா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்ன சாவித்திரி கேட்குற? தமிழோட தங்கச்சி தானே, தமிழோட தங்கச்சிக்கு எடுத்து கொடுத்தா என்ன" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பேகெல்லாம் வீட்டில், அதாவது ஓரமாக வச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "மலர், இங்கே வா மலர்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். "மாமா சொல்லுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் கேட்கவும், அதுக்கப்புறம், இங்கே பாரு மலர், உனக்கு தேவையான புடவை
நகை எல்லாத்தையும் எடுத்துக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா எனக்கெல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாருமா எல்லாருமே எடுத்துக்கிறாங்க, நீயும் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் நகை பணம் நகையும் நம்ம புடவையும் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸும் காவியாவும் வெளியே வராங்க, கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு வாமா வா இப்போதான் கீழே வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா அங்கிள் இப்போதான் நான் கீழே வரேன், இங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமா சேதுக்கும் தமிழுக்கும் இன்னும் 2 நாளில் கல்யாண நாள் வரப்போகுது இல்லையா, அதனால் அவங்களுக்காக நகையும் புடவையும் கொண்டு வந்திருக்காங்க. உனக்கு தேவையான நகை புடவை எல்லாத்தையும் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை அங்கிள் எனக்கு எதுவும் வேண்டாம் அங்கிள், நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், எனக்கு வேண்டாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாரடி சித்ரா அவங்க தான் மாமா தான் எடுத்துக்க சொல்லிக்கிறாருல்ல, எடுத்துக்கலாம்ல, இவ ரொம்பவே பிகு பண்ணிக்கிட்டே இப்போ எனக்கு வேண்டான்னு சொல்கிறா, இப்போ நமக்காச்சும் எடுத்து கொடுக்கலாம்ல, நம்மளாச்சும் போட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி ஈஸ்வரி ஒரு பக்கம் கடுப்படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு காவியா கிட்ட இங்க பாருங்க அதுதான் பெரியப்பா சொல்றாருல்ல, நீங்க போய் எடுத்துக்கலாம்ல, இங்க பாருங்க ஹோசியில் வாங்குறது எனக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இங்க பாருங்க எனக்கு நீங்க உழைச்சி சம்பாதிச்சு எனக்கு எடுத்து கொடுங்க, நான் வேண்டானே சொல்ல மாட்டேன், இங்க பாருங்க திரும்ப திரும்ப ஓசியில் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க நீ என்கிட்ட இன்னொரு முறை சொல்லிட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி வெள்ளன்னு ஆயிடுது. இங்க பாருங்க இன்னைக்கு வேலைக்கு போகலையா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு காவியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த வேலையை என்னால் செய்ய முடியல, ஏன் காவியா என்னை புரிஞ்சுக்காம இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு இங்க பாருங்க கஷ்டம்னா என்ன, ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அதை எப்படி சேமிச்சு வைக்கணும், எப்படி செலவு பண்ணணும்னு உங்களுக்கு எதுவுமே தெரியல, அதனால தான் இப்போ வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போயிட்டோம் உங்களால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியலல்ல, எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு காவியா, இனிமே நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இருக்கேன், ஒரு நல்ல தொழிலாக ஆரம்பிச்சு கொடுக்க சொல்லு உங்கள் அப்பாவை, நான் அந்த தொழிலை வச்சு நான் பெரிய ஆளாக வந்துடுறேன் ப்ளீஸ் காவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏச்சி உனக்கு வெக்கமா இல்லை இப்படியெல்லாம் பேசுறதுக்கு, நீ கை காலு எல்லாமே நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாதிச்சா உனக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வராங்க. இங்கே பாருமா காவியா எதுக்காகமா என்னோட பையனை இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்க எங்க 2 பேருக்கு நடுவில் நீங்கள் வரவே வராதிங்க, உங்களால் தான் உங்கள் பையன் இப்படி கெட்டு கிடக்குறான், நீங்கள் சொல்லி வளர்த்துருந்தா உங்கள் பையன் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பானா, இப்படி சொல்லாமல் வளர்த்து உங்கள் பையனை இப்படி கேடு கட்டத்தனமாக வளர்த்துக்க வச்சுருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமா என்னோட பையனை நான் ராஜா மாதிரி வளர்த்தேன், ஆனால் இப்போ அவனை பிச்சைக்காரன் லெவலுக்கு நீ இப்போ கொண்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்க என்ன நான் பிச்சைக்காரன் அளவுக்கு கொண்டு போயிட்டேன்னா நீங்கள் தான் மற்றவங்க கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா, இப்போ தான் 2 நாளாக உழைச்சி சாப்பிட்லான்னு உங்கள் பையனுக்கு புத்தி வந்திருக்கு, ஆனால் அத்தை பிச்சைக்காரன் லெவல்லன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருமா நான் விட நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்க, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. இங்க பாருங்க நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு நினைச்சுக்கிட்டாலாம் என்னால பேச முடியாது, நீங்க பேசுறதால தான் என்னால தாங்கிக்கவே முடியல, அதுவும் ஜீர்ணிச்சிக்கவே முடியல, அவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாரு காவியா என்னோட தம்பி இது வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதே இல்லை, என்னோட தம்பி கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு அப்படி உங்கள் தம்பி கஷ்டப்படுறது பிடிக்கலன்னா நீங்கள் 2 பேரும் வந்து அந்த வேலை செய்கிறீங்களா உங்கள் தம்பிக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு என்னோட தம்பி இந்த வேலை செய்யறதே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன், இப்போ எங்களை அந்த வேலை செய்ய சொல்கிறியா, உனக்கு மனசாட்சின்றது உனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்க எனக்கு மனசாட்சின்றது நிறையவே இருக்குது, திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துருதும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் கோவம் வருமா, எனக்கும் கோவம் வரும், எனக்கு கோவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறது, அதாவது இப்போதைக்கு அவளை என்னமே பண்ண முடியாது அப்படின்ற கோவத்தில் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு அங்கிள் அப்பா உங்களை நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னார் அங்கிள், நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா இல்லைனா அப்பாவை இங்கே வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமா நானே போயிட்டு சிட்ரஸை பார்த்துட்டு வந்துடுறேன் நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கே பேசிக்கிட்டு இருக்காவும். இதெல்லாம் பார்த்தா சித்ராவுக்கு பயங்கர கோவம் வந்து அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு
இங்க பாரும்மா, அந்த அவள காவியாவ பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலா வருதும்மா. எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ? அவ பண்றதெல்லாம் பார்த்தா அவ்வளோ கடுப்பா இருக்கும்மா. தம்பிய எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடி, இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட தம்பி தானே. அவன் எவ்வளவோ படிச்சு படிச்சு அவனுக்கு சொன்னேன். இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருடா, ஒழுக்கமா இருடான்னு எத்தனையோ முறை அவன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் எதுவுமே கேட்காம இப்படி ஆடிக்கிட்டு திரிஞ்சான்ல, அதுக்கு இவன் இப்ப கஷ்டப்படுறான். படட்டுமே, படட்டும். அவன் பட்டு அழிஞ்சா தானே அவனுக்கு தெரியும். என்னால் அவகிட்ட பேசவே முடியல. நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தி பேசினான்னு பாத்தியா? இப்படிப்பட்டக்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசவும், இங்க பாருமா, இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா? இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டினாதான் அவங்க வலிக்கே வருவாங்க. இல்லைன்னா நம்ம தம்பி இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாமா. அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. அதுக்கு தான் அவன் சொன்னா இல்லை, உன்னோட தம்பி கஷ்டப்படுறத பிடிக்கலன்னா போய் நீங்க அந்த வேலை செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ போயிட்டு அந்த வேலை செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா, என்னால எப்படிமா முடியும்? கண்டிப்பா என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு, அதுக்கு அப்போ நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி எல்லாமே தனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர்கிட்ட, அக்கா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம மலர் எடுத்ததெல்லாம் தமிழ்ச்செல்வி கிட்ட, இது நல்லா இருக்கா, இதுதான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அக்கா சூப்பரா இருக்குக்கா, உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு அந்த நேரம் பார்த்து வராரு. வந்த உடனே என்ன எல்லாரும் ட்ரெஸ்ஸு நகைன்னு எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸா, ஆம்பளைங்களுக்கெல்லாம் இல்லையா? என்னம்மாம்மா இந்த வீட்டு இப்போ பொண்ணுங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எல்லாம் வர வச்சுருக்கீங்க, ஆம்பளைங்கெல்லாம் ட்ரெஸ் எங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட ராஜாங்க வந்துட்டு, கருப்பு இப்போ தானே நீ கேட்டிருக்க, கண்டிப்பாக உனக்கு நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் வர வைக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மாம்மா, நான் சும்மா தான் கேட்டேன், நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வர வச்சுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு கருப்பு, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, அது எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்துட்டு கருப்புக்கிட்ட வந்து, மாமா என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை சேதோ, நீயும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, அதனால தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியா மாமா, எனக்காக தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா, நம்பவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்க அதாவது தனம் இருந்துட்டு, என்ன மாமா என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கும் கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேர்த்து இருந்துட்டு, இங்கே பாருதனம், உனக்கு இல்லாதான் நானும் உன்னோட அக்காவும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறத பார்த்தா நம்ம கருப்பு மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதான். அப்படியான ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதா? இங்கே பாருங்க மாமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் என் அக்கா மட்டும் ஒத்துக்கல, என் அக்கா மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்துப்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன அடியே சிரிக்கி, என்ன இப்படி ஒரு ஆசை வச்சிருக்கியா நீ? இல்லை மாமா, இப்படி ஒரு நல்லவங்க யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கல்ல, உள்ளங்கையில் வச்சு தாங்குறீங்க, இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கலாம் இல்லை மாமா, அதில் ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன அதை வந்து தமிழ்ச்செல்வி கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருதானோ, என்ன இந்த வீட்டில் இருக்கிறியா இல்லை அம்மா கிட்ட போறியா? திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னைக்கு உன்னை அம்மா கூட அனுப்பி வைக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இங்கே பாருக்கா, என்ன நீ அடிக்கடிக்கு நீ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, என்னென்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ என்ன நான் அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு? இங்கே பாரு, திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் இருந்துட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போறாங்க. இங்க பாருமா, என்னால முடியலம்மா, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாமா, அவ கொடுமை என்னால தாங்கவே முடியலம்மா, என்னை எப்படியாச்சும் அவகிட்ட இருந்து காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே, நீ அனுபவைடா, நீ பண்ணதுக்கு தானே இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, என்னால இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம போஸ் அழுகிறத பார்த்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, டே போஸ், ஏன்டா அழுதுகிட்டு இருக்க, என்னால முடியலம்மா, அந்த செங்கல் சூளையில போயிட்டு என்னால் அவ்வளோ வேலை செய்ய முடியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, கழுத்தெல்லாம் வலிக்குதுமா, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், டே போஸ் அழுகாதடா போஸ், நான் ஏதாச்சும் பண்ணுறேன்டா, உங்கள் மாமா கிட்டே ஏதாச்சும் பேசி பார்க்குறேன்டா, கண்டிப்பாக பெரியப்பா எனக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டாருமா, அவரும் இதுக்கு அவளுக்கு சப்போர்ட்டாக தாம்மா இருப்பார், ஏன்னா நான் பண்ணியிருக்க வேலையெல்லாம் அந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் என்னடா பண்ண முடியும், என்ன பண்ணுறது, நீ மட்டும் ஒழுங்காக இருந்துன்னா இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன,
நம்ம இவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லா ஏற்பாடுமே ஆர்ப்பாட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னதானம், ஆடல் பாடல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷம். என்னம்மாம்மா இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரும்மா தமிழ்ச்செல்வி, இந்த உன்னோட 2வது வருஷம் கல்யாண நாளை நான் பெரிய லெவலில் கொண்டாடணும்ல, அதனால தாம்மா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ ஃபஸ்ட்டு போயிட்டு அன்னதானம் மட்டும் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ் உனக்கு என்ன வேணும், உனக்கு பிடிச்சதை நான் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி தர தேவையில்ல. இந்த கல்யாண நாள் கொண்டாட்டத்துக்கு நான் சம்மதிச்சதுக்கு காரணம் பெரிய மாமா மட்டும்தான். அவங்களுக்காக தான் நான் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேதுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இதுக்கு மேலே என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.